ஹாய் லக்கி காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அதாவது இறைவன் கொடுத்த ஒவ்வொரு நாளையுமே நம்ம லக்கி டேவாக நினச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கணும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி மண்டேனா நம்மளுக்கு லீவு. அதனால் மண்டேவை மஜாவாக கொண்டாடணும். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் சரி, ஓகே, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கேரளா கடையில் சாப்பிட்டேன். கேரளா ரெஸ்டாரண்ட் ஒன்றில் சாப்பிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி மேலே ரைஸ் வச்சு அது மேலே ஒரு பப்படம் வச்சு கொடுத்தாங்க. கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை கூட ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, அதே இன்றைக்கி செஞ்சுருவோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு ரூமுக்கு வருவாங்க, அதையே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நைஸாக வெட்டி எடுத்தாச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பூண்டு இஞ்சி பூண்டு மிக்சியில் அரைக்கக்கூடாது. நீங்கள் கைகளால் தான் வெட்டி போடணும், சரியா? இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டு சரி, அந்த கேப்பில் போயிட்டு கொஞ்சம் சேலட் செஞ்சுருவோம். ஏன்னா பிரியாணின்னு இருந்தால் சேலட் இல்லைன்னா அது நல்லா இருக்காது, அப்புறம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் அந்த கேப்பில் ஓடி போய்ட்டு ஒரு சேலட் செஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேப்பில் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சேலட் செய்ய போயிட்டேன். சேலட் செஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயே இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கி எடுத்துகிட்டு இதுலேயே சிக்கன் போட சொல்லிட்டாங்க. அப்போ தான் அந்த கவிச்சி சுமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இதுலேயே போட்டு சிக்கன்லாம் வதக்கிடுங்க அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா வதக்கிட்டு சரி, ஓகே, செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த பதிவு போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். சரி, ஓகே நண்பா, இப்போ நம்ம செஞ்சாச்சு, ஓகேவா? இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத திறந்து பார்த்துருவோம். சூப்பராக, என்னை பொறுத்தளவுக்கு 99% சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட்டு சொல்ல முடியும், சரியா? மேலே நம்ம நெய்யிலேயே வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி போட்டதால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். சரி, ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு